இந்த வீடியோவில் நம்ம ரவா லட்டு எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். முதல்ல வறுக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி, திராட்சைப்பழம் அண்டு ஏலக்காய், இது மூணையும் கொஞ்சமாக நெய் விட்டு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இது ஏலக்காவை கொஞ்சமாக சுகர் போட்டு மிக்சியில் நீங்கள் ஆட்டிக்கலாம், ரொம்ப நல்லா பொடியாயிரும். அண்ட் முந்திரி, திராட்சைப்பழம் ரெண்டுமே கையிலேயே குட்டியாக நான் உடச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் ரவையும் கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. ஸோ லைட்டாக மனம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அண்ட் தேங்காய் பின்னாடி தோலெல்லாம் துருவி எடுத்துக்கலாம். சுகரும் ரவாவும் 1:1 அப்படிங்கிற ப்ரொபோர்ஷன் தான். இப்போ நான் தேவையான அளவுக்கு ரவையை வறுத்து எடுத்தாச்சு, சுகரும் போட்டாச்சு. இப்போ நான் 4 படி ரவைக்கு 2 படி சுகர் எடுத்துக்கிறேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த எல்லா பொருளையும் போட்டு அந்த ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா கையில் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான பால் எடுத்துக்கோங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி கையில் ஒட்டாத மாதிரி பாலை தொட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ரவா லட்டு ரெடி. இது இன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி